அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பட் இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம வரும். இந்த மாதிரி கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இப்போது சில பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த நேம்ஸை தெரியும், இந்த பிரசிடென்சியும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வரலான்னு ஒரு அனுமானத்தில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி கேள்விகளை லாஜிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது எங்கள் திரௌபதி முர்மு மேடம் அவங்கள விட்டுருங்க. இப்போது ஏபிஜே அப்துல் கலாம் சாரை எல்லாருக்குமே தெரியும் எந்த பீரியட் அப்படின்றது. அப்போது ஏபிஜே சார் பார்த்திங்க அப்படின்னா 2002 2007 வரைக்கும் இருந்தார். ஓகேங்களா? இது நல்லா தெரியும். இப்போ விளாடிமிர் புட்டின் ரொம்ப நாளாக இருக்கார், அவர் விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாரக் ஒபாமா எடுத்துக்கும். இப்போது ஒபாமா பார்த்திங்க அப்படின்னா 2009 2017 வரைக்கும் இருந்தார், 8 வருஷம். அப்போ அமெரிக்கனில் பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை பிரசிடெண்ட் எலெக்ஷனு. ஸோ 2 முறை கண்டினியூஸாக பாரக் ஒபாமா இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது 2009 to 2007 நல்லா கவனித்து பாருங்கள். அப்துல் கலாம் சாருக்கும் 2007 முடிஞ்சிருது. ஆனால் ஒபாமா 2009 தான் வருது. அப்போது பிக்கு 4 கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? பிக்கு 4 கண்டிப்பாக கிடையாது. அப்போ பிக்கு 4 எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை அடிச்சிருங்க. கரெக்டாக? அப்போ 2 ஆப்ஷன் ஒரே ஒரு லாஜிக் தான். இந்த மாதிரி தான் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடியில் 4 அடிச்சுட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போதும் சரி, யூபிஎஸ்சிக்கு படிக்கும்போதும் சரி, நம்ம எதிர்பார்த்த கேள்விகள்லாம் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி கடினமான கேள்விகளும் வரும். ஸோ அதை நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாரக் ஒபாமா கிடையாது, இந்த பேர்லாம் புதுசாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கு விளாடிமிர் புட்டின் கெஸ்ட்டாக வந்திருக்கலாம் ஒரு அனுமானம். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பி தான் ஆன்சர். ஆக்சுவலாக பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ 2க்கு 3 ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது கஷ்டம். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் பார்க்குறதுக்கு அதில் எந்த டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, யூபிஎஸ்சியும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ரொம்ப கடினமான கேள்விகளும் இருக்கும், ரொம்ப ஈஸியான கேள்விகளில் சாய்ஸஸ்லேயே அது ஆன்சரை வச்சுருப்பாங்க. இது சிம்பிளான இது பாருங்கள், இது கடினமான கேள்வி தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட எந்த இயரில் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ்சி கண்டினியூஸாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட இயர் என்ன அப்படின்றது. ஸோ 2002 to 2007 ஏபிஜே அப்துல் கலாம் சார், பாரக் ஒபாமா பார்த்தீங்கன்னா 2000. அப்போ 2த்துக்குமே லிங்க் இல்லை. அப்போ பிக்கு 4 கண்டிப்பாக வராது. அப்போ B4 அடிச்சுன்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி இருந்த காலகட்டங்களில் விளாடிமிர் புட்டின் ஃபேமஸான ஆள். ஸோ அதை வச்சு கூப்பிட்ருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது 2க்கு 3 பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்றதுக்கெல்லாமும் போட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. இப்போது பிரணாப் முகர்ஜி சார் பார்த்திங்க அப்படின்னா எப்போத்துலேருந்து இருந்தார் பண்ணால் 2012 to 2017. ஓகேவா? ராம்நாத் கோவிந்த் சார் பார்த்திங்க அப்படின்னா 2017 to 22. ஸோ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி கடினமான கேள்விகளை இப்படி தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.